நீங்க பெரும்பான்மை சிறுபான்மை எதை வச்சு மதிப்பிடுறீங்க? என்கிட்ட கொஞ்சம் தர்க்கம் பண்ணுங்க, கொஞ்சம் பேசுங்க. ஸ்டாலின் பெரும்பான்மை சிறுபான்மை, நீங்க பெரும்பான்மை சிறுபான்மை மதத்தை கிறிஸ்தவர் இஸ்லாமின் சிறுபான்மை ஒவ்வொருத்தரா பேசு தம்பி. சமுதாயம் சிறுபான்மைன்னு சொல்றீங்கள, மதத்தை வச்சா எதை வச்சு? மதத்தை வச்சு உலக வரலாறு எடுங்க வாச்சுவா. மதத்தை வச்சு மனித கூட்டத்தை கணக்கிட்டது எங்கேயாவது இருக்கா? ஐரோப்பிய யூனியன் முழுக்க யாரு? கிறிஸ்தவன். ஏன் இத்தனை நாடு? ஏன் ஒரே நாடா இல்ல? ஏன் இல்ல? ஏன்னா மொழி வழிய தேசிய இனங்கள் நிலங்கள். இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிஞ்சது? மதம். பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சது? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மதத்தை விட சாதியை விட எல்லா அடையாளங்களோட மொழி இனம்தான். அப்படின்னா இங்க இருக்கிற கிறிஸ்தவனும் இங்க இஸ்லாமியனும் தமிழன், பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். வந்தவன் போனவன் சிறுபான்மை வச்சுக்க, செருப்பு கழட்டி அடிச்சுருவேன். நான் சொல்றேன், வெறி கொண்டுருவேன் நான். எந்தக்கு நீ இதை பேச்சுக்கிற? யார் சிறுபான்மை? இந்த சிறுபான்மைன்னு சொல்றவன சொல்றேன். சிறுபான்மைன்னு ஏன் சொல்றேன்? நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி சிறுபான்மை? உலகத்துல மதத்தை வச்சு மதம் மாறிக்கொள்ளக்கூடியது தம்பி, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அப்ப மொழி இனத்தின் வச்சுதான் மனித அடையாளத்தை கணக்கிடுறான் உலகம் பூரா. நீங்க சிறுபான்மை மொழியினர் இந்த நாட்டை ஆளும் போது எம்ஜிஆர் இந்த நிலத்தில் சிறுபான்மையா பெரும்பான்மையா? சொல்லுங்க தம்பி. எம்ஜிஆர் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையா சிறுபான்மையா? சிறுபான்மை. ஆனா அவரு இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமியெல்லாம் சிறுபான்மை. ஸ்டாலின் பெரும்பான்மை சிறுபான்மையா? மதத்தை வச்சு நீங்க எப்படி பேசுவீங்க? இன்னைக்கு இந்துவா இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமா மாறிடுவேன், இஸ்லாம் இருக்க நான் கிறிஸ்தவனா மாறிடுவேன். ஆனா தமிழனா இருக்க நான் தெலுங்கனா மாற முடியுமா? இல்ல கன்னடரா மாற முடியுமா? இல்ல போச்சுபூரி பீகாரியா மாற முடியுமா? அப்புறம்